இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆபத்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க வருகின்ற மாசி மாதத்தில் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் சூரியன் அமர்றாரு. கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதிக்கு ஏற்ப சூரியன் 6ஆம் அதிபதியாக 12ஆம் வீட்டில் மறைகிறது. மிகப்பெரிய யோகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மருத்துவ செலவுகள் மூலமாக புத்துயிர் பெறுவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். மீனராசிக்கு 12ஆவது வீட்டில் சூரியன் பிரவேசிக்கிறனால நீண்ட தூர பிரயாண தேசம் போன்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டி வரும். ஆனால் இது அத்தனையும் நல்லபடியாக முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர, மேலும் தியானம் செஞ்சு தீபம் போட்டு வர பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு மாசி மாதத்தில் நிதி சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்க கடின உழைப்புடன் போராட வேண்டியது இருக்கும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் பிரச்சனைகள் இருந்தால் விலகும். மன ரீதியான அழுத்தங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உடல் மற்றும் மனசு ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும். உறவுகளை பராமரிப்பது போன்ற விஷயத்தில் அக்கறையோடு இருக்கணும். மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிரகநிலை அடிப்படையை வச்சு பார்த்தா 12 சூரியன், 11:10 கேது, 9 குரு இருக்குது, 10-11 சுக்கிரன் இருக்குது, 12 புதன் இருக்குது, 2 செவ்வாய், 10 சனி, 5 நாளில் ராகு இருக்குது. கேது மாதம் முற்பகுதியில், குரு சுக்கிரன் மாத பிற்பகுதியில் நன்மை உண்டாகுது. பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமெல்லாம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ஆனால் சூரியன் சாதகமாக இல்லை. குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். அதனால் உறவினர்களிடம் பேசையில் பொறுமையை கடைப்பிடிக்கணும். குடும்ப விஷயங்களில் தலையிட்டு அனுமதிக்க வேணாம். அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்திடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் பேசையில் பொறுமையாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேணாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இருந்தாலும் லேட்டாகும். மறுக்கப்படக்கூட கூடும். மாத பிற்பகுதியில் நிலைமை சீராகும். புகழும் கௌரவமும் ஒருபடி உயரும். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கஷ்டப்பட்டு படித்தாதான் பாடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுக்களை பெற முடியுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறவினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல நாள் பிப்ரவரி 13, 14, 15, 20, 22, 27, 28. மார்ச் மாதத்தில் 3, 4, 9, 12, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 24, 25. அதிர்ஷ்ட எண்கள் 27. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான்.
பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்கிறது, கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறது, வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்கிறது நன்மை தரும். இதுவரை அந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.